அடையாளமே தெரியாமல் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் அவ்வளவு பெரிய பாதிப்பு இன்னைக்கு அமெரிக்கா சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அதோட தான் ஒரு கட்டத்துக்கு மேல இன்னைக்கு ட்ரம்ப் இருக்கக்கூடிய இடங்களை காலி பண்ணிட்டு உடனே ஓடுங்க அப்படின்னு ஓடக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து ஈரான் அவங்களுடைய தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் ஈரான் அடுத்து நெத்தன்யாவுக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. வெறும் மெசேஜ் சொன்னது மட்டும் இல்லாம இன்னைக்கு டெல் அவீவ் முழுக்கவே கடுமையான தாக்குதல் நடந்துட்டு இருக்குது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் ஏதோ சுடுகாடு மாதிரி தான் அது காட்சியளிக்குது. எங்க பார்த்தாலும் தீ எரிஞ்சுக்கிட்டு கட்டணங்கள் இடிஞ்சு உழுதுகிட்டு பெரிய அளவிலான ஒரு சுடுகாடு மாதிரி இன்னைக்கு காட்சி அளிச்சுட்டு இருக்கு. இந்த அளவுக்கு இஸ்ரேல் மேல ஒரு பக்கம் தாக்குதல், இது இல்லாம சுத்தி எங்கெல்லாம் அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்குமோ அந்த யூஎஸ் பேஸ்ல கடுமையான தாக்குதல் நடக்கிறத பார்த்தோன்னு தான் ஜெர்மனுடைய இன்டெலிஜென்ஸ், ஜெர்மனுடைய உளவுத்துறை எல்லா நாடுகளுக்கும் ஒரு முக்கியமான மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஈரான் எந்த அளவுக்கு உக்கிரமா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தகவல்களுமே பதிவு செஞ்சிருக்காங்க. இது சம்பந்தமான முழுமையான செய்திகளை வீடியோ தரவுகளோட தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முதல் கமெண்ட்ல நம்ம பேட்டை டிவியோட வாட்ஸ்அப் சேனலோடைய லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்றாட செய்திகள் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ உலக அளவுல ஒரு முக்கியமான செய்தி, எந்த மீடியாவா இருக்கட்டும், CNN, அல் ஜசீரா, த கார்டியன், ராய்டர்ஸ், இது மாதிரி உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய முக்கிய ஊடகங்கள் எதை நம்ம திறந்தாலும் அதுல தலைப்பு செய்தியா இருக்கிறது அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்டது, சவுதி ரியாதில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் துல்லியமாக தாக்கப்பட்டது, நேரடி டைரக்ட் அட்டாக் அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு தலைப்பு செய்தியாக மாறி இருக்கு. சும்மா சாதாரண அட்டாக்லாம் கிடையாது. கரெக்டா சவுதியில இருக்கக்கூடிய ரியாதில் இருக்கக்கூடிய மற்ற எந்த இடமே பிசிறு திட்டாம கரெக்டா போய் அந்த தூதரகம் மேல, அமெரிக்க தூதரகம் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அங்க ரியாதுல இருந்து களத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ் இந்த வீடியோ எடுத்து இன்னைக்கு வெளியில இடும் போதுதான் அது எந்த அளவுக்கான ஒரு பாதிப்புன்னு தெரியுது. கரெக்டா அந்த அமெரிக்க தூதரகம் மேல தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த ஏரியாவே ஒட்டு மொத்தமா பத்திக்கிட்டு எரியுது. அவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திச்சுக்கிட்டு புகை மட்டுமே அவ்வளவு தூரம் சூழ்ந்து குப்பு குப்புன்னு புகை எரியக்கூடிய அளவுலான ஒரு மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அமெரிக்கன் எம்பசியை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும், இன்னைக்கு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசியாவே இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் உள்ளெல்லாம் விட மாட்டாங்க. தெருவில் நீ கியூல நின்று நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாலும் கியூல நின்று தான் உள்ள போனன்னு இருப்பாங்க. அப்ப உள்ள என்ன நடக்குங்கிறது வெளியில தெரியாது. ஆனா வெளியில இருந்து இருக்கக்கூடிய காட்சிகளை அந்த அளவுக்கு பத்திக்கிட்டு எரியுது. அது மட்டும் இல்லாம இந்த நியூஸ் எல்லா ஊடகங்களும் சொல்றது என்னன்னா 2 ட்ரோன் மூலமா அடிக்கப்பட்டிருக்கு. சும்மா சாதாரண அடியில 2 ட்ரோன் ரொம்ப பர்ஃபெக்டா துல்லியமா அந்த இடத்துல அடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த தகவல் வந்தது. ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே கீழே விழுந்தா மீசையில மண் ஒட்டாத குறையா தொடர்ந்து அதை சமாளிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. சிறிய அளவிலான தீ ஏற்பட்டது, அதை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வந்தோம் அப்படின்னாங்க. சிறிய அளவிலான தீ அப்படின்னாங்க. சரி, சிறிய அளவிலான தீ எந்த அளவுக்கு அப்படின்னும் போது அந்த அமெரிக்க தூதரகத்தோட வாசல்லையுமே ஒரு அட்டாக் ஒன்று நடந்தது. அது எந்த அளவுக்கு அது சிறிய அளவிலான தீ அப்படிங்கிறது தெரியுது. வாசல்ல கரெக்டா ரோடு, நல்ல ஒரு பைபாஸ் ரோடு மாதிரி இருக்குது, அந்த இடத்துல விழுந்திருக்கக்கூடிய ஒரு அட்டாக். தீ அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. அவ்வளவு பெரிய ஒரு உக்கிரமா அந்த தீ பத்தி எரியும் போது இது எந்த அளவுக்கான ஒரு தாக்குதல், ஒரு ட்ரோன் மூலியமா அடிக்கப்பட்டது இந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் அந்த அளவுக்கு வீரியமா பதிவாயிருக்குது. அங்க இருக்கக்கூடிய ரியாத், சவுதி ரியாதோடைய அந்த மீட்பு படையினர், அவங்களுடைய காவல்துறை எல்லாமே அந்த தீயை அணைக்கிறதுக்கு அவ்வளவு போராடிட்டு இருக்காங்க. அப்ப சிறிய அளவிலான தாக்குதல் இந்த அளவுக்குன்னா இன்னும் பெரிய பெரிய மிசைல் அட்டாக் நடத்திருக்காங்களா, அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத இந்த மூலமா புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இவ்வளவு பெரிய தாக்குதல் இதெல்லாம் பார்க்கக்கூடிய சவுதி மாதிரியான அரபு நாடுகள் நினைக்கிறது என்னன்னா, ஏன்டா நீ எங்களை காப்பாத்து வந்தாண்டா எங்க நாட்டுல உனக்கு ஒரு இடத்த கொடுத்து யூஎஸ் பேஸ் அப்படின்னு சொல்லி உனக்கு எல்லா இடமும் நாங்க கொடுத்து வச்சிருக்கோம்டா, இன்னைக்கு ஒன்னே நாங்க காப்பாற்ற வேண்டிய நிலைமையில இருக்கிறோமே. நேத்து சவுதி அராம்கோவில் அந்த எண்ணெய் நிறுவனம் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது, அங்கேயும் உன்னால ஒன்றும் செய்ய முடியல. இன்னைக்கு உன்னோட தூதரகம் இருக்குது, உன் தூதரகமே பத்திக்கிட்டு எரியுது, அதே நாங்க தான்றா வந்து அணைக்க வேண்டியதா இருக்குது, உன்னை நம்பி நாங்க நீங்க நடுத்தரில் நிக்கிறோம்டான்னு சொல்லி இன்னைக்கு சவுதி மாதிரியான அரபு நாடுகள் புலம்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அமெரிக்காவுடைய தூதரகமே தாக்கப்பட்டதால டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துட்டு ஈரான் மட்டும் இல்லாம இஸ்ரேல் மட்டும் இல்லாம சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள், குவைத், கத்தாரு, ரியாது, அபுதாபி, துபாய், இது மாதிரியான எந்தெந்த அரபு நாடுகள் இருக்கோ, இந்த போரோட எந்த நாடுகள்லாம் தொடர்பு இருக்கோ, எந்த நாடுகள் மேல் தாக்குதல் நடத்தப்படுதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் உடனடியாக கிளம்பி வெளியில வந்துருங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் இப்போ கொடுத்திருக்கிறாரு. உடனடியாக எல்லாரும் வெளியில கிளம்பி வந்துருங்க, அமெரிக்க தூதரகங்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ கடை இழுத்து போட்டு உடனே கிளம்பி வெளியில வந்துருங்க அப்படிங்கிறாரு. சரி, வெளியில வந்துருங்க, எந்த வழியாப்பா வெளியில வர்றது? எல்லா ஏர்போர்ட்டும் க்ளோஸ் பண்ணப்பட்டுருச்சு, குவைத்தோட ஏர்போர்ட், எல்லா ஏர்போர்ட்டும் வான்வெளி முழுக்க மூடப்பட்டுருச்சு. இப்ப வெளியில வேணா எங்க இருந்து வெளியில வருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் டொனால்ட் ட்ரம்புடைய கோமாளித்தனம் இன்னைக்கு சர்வதேச அளவுல நாரி போய் கிடக்கு. ஓகே, அடுத்து இப்போ இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ், இதுதான் இன்னைக்கு பெரிய ஒரு செய்தியாக மாறி போயிருக்கு. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் முழுக்கவே ஏதோ ஒரு சுடுகாடு மாதிரி இன்னைக்கு மாறி போயிருக்கு. எங்க பார்த்தாலும் ஈரான் கடுமையான ஒரு தாக்குதலை கொடுத்துட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா பல வீடியோக்கள் இருக்குது. இதுல எந்த வீடியோ காட்டுறாருன்னு நமக்கு தெரியல, நான் அதை அடுத்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, ஈரான் அரசு சார்பில் வந்து இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க.
அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யா இவர் எங்க இருக்கிறாரு, யாரையெல்லாம் சந்திக்கிறாரு அப்படிங்கிற முழுமையான தகவல் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அவரை நாங்க அடிக்கிறதா டைரக்டா எங்களால் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் இன்னைக்கு ஈரான் கொடுத்திருக்காங்க. அவர் எங்க இருக்கிறாரு, யாரையெல்லாம் சந்திக்கிறாருன்ற முழுமையான விவரங்கள் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஈரானுடைய இந்த எச்சரிக்கையுமே சாதாரணமா பார்க்க முடியல. இங்க இன்னைக்கு பல அரபு நாடுகள் மேல பஹ்ரைன், துபாய் இது மாதிரியான பல இடங்கள் எங்கெல்லாம் தாக்குதல் நடத்தப்படுதோ அங்கெல்லாம் ஒன்னு யூஎஸ் பேஸ் இருக்குது அல்லது அமெரிக்க அதிகாரிகள் அங்க தங்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரி இடங்கள் தான் துல்லியமா தாக்கப்பட்டது. அப்போ இப்படி சொல்லும் போது இந்த ஒரு வார்த்தையை சாதாரணமா பார்க்க முடியல. நேத்து தான் பிஓ மேல அட்டாக், பிஎம்ஓ மேல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவோட அவரோட ஆபீஸ் மேல ஒரு அட்டாக் நடந்தது. இஸ்ரேலுடைய விமானப்படை தளபதி அவருடைய ஹெட் குவார்டர்ஸ்ல நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். அப்ப இந்த அளவுக்கு துல்லியமா அமெரிக்க எம்பசி மேல டைரக்ட் அட்டாக் அந்த மாதிரி துல்லியமா நடத்தப்படும் போது பெஞ்சமின் நெத்தன்யா எங்க இருக்கிறாரு, யாரை சந்திக்கிறார் உட்பட எங்களுக்கு தெரியும். அதுக்கான நேரத்துக்கு காத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்துக்கு காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இது மூலமா புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து ஈரான் மிலிட்டரி சார்பில் ஐஆர்ஜிசி சார்பில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, ஹொர்மோஸை ஒட்டுமொத்தமா நாங்க மூடிட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க. அதாவது டொனால்டு ட்ரம்ப் சொல்றாரு ஹொர்மோஸ் எல்லாம் மூடலாம் படல, அதெல்லாம் திறந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தன்னை அங்க ஒரு பில்டப் காட்டக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய எந்த கப்பலுமே நகர முடியாத அளவுக்கு ஹொர்மோஸ் ஒட்டுமொத்தமா மூடதான் பட்டிருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு அபிஷியலாவே அறிவிச்சிட்டாங்க. ஹொர்மோஸ் மூடப்பட்டு அங்க நூற்றுக்கணக்கான கப்பல்கள் அந்த இடத்துல காத்திருக்கிறதால பெட்ரோல் விலை ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்குது. இப்போ ஈரான் அரசு சொல்றது என்னன்னா, ஹொர்மூஸை நாங்க இழுத்து மூடியாச்சு, ஆனா ஏதாவது ஒரு கப்பல் வந்து அந்த பக்கம் நாங்க கடந்து போயிடலாம், தப்பிச்சு போயிடலாம், இந்த பக்கம் தாண்டி போயிடலாம் ஏதாவது நினைச்சீங்கன்னா நேரடி தாக்குதல் நடத்தப்படும். அது எண்ணெய் கப்பல்களாவே இருந்தாலும் நேரடி தாக்குதல் நடத்தப்படும், கவனமா இருந்துக்கோங்க, இருக்கிற இடத்துல அப்படி அப்படியே இருந்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையை இன்னைக்கு ஈரான் அரசு கொடுத்திருக்காங்க. இதுதான் இன்னைக்கு பெரிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. ஏன்னா ஆல்ரெடி பல நாடுகள்ல எண்ணெயோடைய ரேட்டும் கேஸோடைய ரேட்டும் பெரிய அளவு உயர்ந்துட்டு இருக்குது. இப்ப நேத்து வந்து அரம்கோ அங்க தாக்குதல் நடத்தப்பட்டதால அரம்கோ எண்ணெய் உற்பத்தி அங்க நிறுத்தப்பட்டுருச்சு. கத்தார் மேல நடத்தப்பட்ட தாக்குதலால கத்தார் வந்து எல்என்ஜியை ஒட்டுமொத்தமா நிறுத்தி மூடிட்டாங்க. அப்ப இந்த கத்தார் எல்என்ஜியை இழுத்து மூடினதால மட்டுமே இன்னைக்கு யூகேல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, யூகேல எல்என்ஜி கேஸோடைய விலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 93% அளவுக்கு உயர்ந்திருக்கு. உலகளாவிய அளவுல 45% உயர்ந்திருக்கு தனி, யூகேல மட்டும் 93% உயர்ந்திருக்கு. ஏன்னா யூகே உடைய எல்என்ஜி அந்த கேஸ் சம்பந்தமான வணிக உற்பத்தி எல்லாமே கத்தார்ல இருந்து தான் வாங்குறாங்க. அப்ப கத்தார் உற்பத்தி நிறுத்தினதால இன்னைக்கு யூகே பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. ஹொர்மூஸுமே உலகளாவிய அளவுல நம்ம எவ்வளவு எண்ணெய்கள் பயன்படுத்துறோமோ எல்லாமே ஹொர்மூஸை கடந்து தான் போயாகணும் அப்படிங்கிறதால இனி எண்ணெயோட விலை உயர்வு ஏற்படும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அத்தியாவசிய பொருட்கள், நேற்று அமெரிக்கால இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இன்ஃபியூசர் ஒருத்தர் அவருடைய கருத்தை சொல்றாரு, இங்க பிஸாவுடைய ரேட்டு பெரிய அளவுல ஏறுது, போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு பிஸாவுடைய ரேட் உயர்ந்து போகுது. இப்படி சாதாரண பொருட்கள் உட்பட மளிகை பொருள் இருந்து மருந்து பொருட்கள் வரைக்கும் எல்லாத்துடைய விலையும் உயர போகுது. அதுக்கு ஈரான் அந்த அளவுக்கு எல்லா உலக நாடுகளுக்கே ஒரு செக் வைக்கக்கூடிய அளவுக்கு தான் ஈரான் ஒரு உக்கிரமான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலை புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இப்பதான் ரொம்பவே முக்கியமான ஒரு செய்தி. அதாவது இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் பெரிய அளவுல இந்த போர்ல இன்னைக்கு மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. அங்க ஒவ்வொரு நாளுமே இஸ்ரேல் இரவு ஆனா இஸ்ரேல் தலைநகரே ஒரு மாதிரி ஏதோ சுடுகாடு மாதிரி அங்கங்க பத்திக்கிட்டு எரியக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான ஒரு பாதிப்புகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் டெல் அவீவோட ஒவ்வொரு தெருவுமே தீயால பத்திக்கிட்டு எரியுது. அந்த பத்திக்கிட்டு குபு குபுன்னு தீ பத்திக்கிட்டு எரியுது. அவங்கள இருக்கக்கூடிய முக்கியமான சாலைகள் எல்லாமே அங்க துண்டிக்கப்பட்டிருக்கு. ஒரு சாலையில வந்து அங்க அந்த மிசைல் மூலமா அட்டாக், ட்ரோன் மூலமா அட்டாக் எல்லாமே நடந்தோடனே அங்க ரோட்ல இருக்கக்கூடிய கார்கள் பத்திக்கிட்டு எரிஞ்சு அங்க இருக்கக்கூடிய ரோடுல பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டு அந்த இடமே ஒரு மொத்தமா அலங்கோலமா ஆகி போயிருக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய பாதிப்பை இன்னைக்கு இஸ்ரேல் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய ஒவ்வொரு இடங்கள்லுமே தீ அணைக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இந்த செய்தியை பதிவிடக்கூடிய சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய இன்ஃபியூசர்ஸ் இந்த செய்தி எப்படி பதிவிடுறாங்கன்னா, இட்ஸ் நாட் அ காசா அப்படின்ற பதிவிடுறாங்க. இதுக்கு இந்த வீடியோ பாக்குறீங்களே, இது காசாவுடைய வீடியோ இல்ல, இன்னைக்கு டெல் அவீவ் எரிஞ்சிட்டு இருக்குப்பா, இஸ்ரேல் எரிஞ்சிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் எந்த அளவுக்கு இன்னைக்கு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே இஸ்ரேல் பத்தி எறியறதால இஸ்ரேல் இரவு நேரங்கள்ல ஒரு சுடுகாடு மாதிரி இன்னைக்கு மாறி போயிருக்குது. 90% மக்கள், நாட்டில் இருக்கக்கூடிய 90% மக்கள் அங்க ஒவ்வொரு தாக்குதல் நடக்கும் போதும் ஓடி போய் பங்கருக்குள்ள ஒளியறாங்க. அவங்களுடைய இரவு நேரங்கள் 90% மக்கள் பங்கருக்குள்ளதான் அவங்களுடைய இரவு நேரங்களை கழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் ஒரு கடுமையான சேதத்தை இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. பகல் நேரங்களிலுமே தாக்குதல் நடக்குது. பகல் நேரங்களிலுமே பெரிய அளவுல தாக்குதல் நடத்தப்பட்டு பகல் நேரங்களில் இடிஞ்சு போன கட்டடங்கள் எல்லாமே மீட்கப்பட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் மிலிட்டரி சார்பில் ஒரு அபிஷியலா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் இஸ்ரேல், மத்திய இஸ்ரேல்ல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாக்குதல், ஒரு வீட்டோட கட்டடத்தை ஒட்டுமொத்தமா உடைச்சிக்கிட்டு உள்ள வந்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஈரான் அந்த அளவுக்கு பார்த்து எல்லா இடங்களிலும் ஒரு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த வீடே பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டு மீட்பு படையினர் இஸ்ரேலுடைய மிலிட்டரி ஃபோர்ஸ் உள்ள போய் அங்க எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள இருந்தே வீடியோவை எடுத்து
இது உலகத்துடைய பார்வைக்கு இன்னைக்கு இஸ்ரேலே அந்த பாதிப்புகளை வெளியிடுறாங்க. அதாவது இஸ்ரேல் அரசு சார்பில் அபிஷியலா வெளியிடப்படல, அந்த மிலிட்டரி இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமா வெளியில வந்திருக்கக்கூடிய வீடியோ தான் இந்த பாதிப்புகள் இன்னைக்கு பதிவாயிருக்குது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய பாதிப்பு, இஸ்ரேல் முழுக்க இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டோன்னே மீட்பு படைக்கு அங்க பெரிய அளவில் பஞ்சம் ஏற்பட்டுருது. ஏன்னா எங்க எல்லா இடங்கள்லயுமே தாக்குதல், ஹைஃபாவுடைய பகுதியில் ஒரு தாக்குதல், பெச் மேஷ் பகுதியில் தாக்குதல், சென்ட்ரல் இஸ்ரேல்ல தாக்குதல், டெல்லவிவ்ல பெரிய அளவிலான அட்டாக் நடந்திருக்கு. இப்படி எல்லா இடங்கள்லயுமே தாக்குதல் நடக்குது. இன்னொரு பக்கம் அந்த பக்கம் வந்து ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதால மீட்பு படையினருக்கு பஞ்சம் ஏற்படுது. அப்ப பஞ்சம் ஏற்பட்டோன்னே அங்க இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் ஜியூஸ் அவங்க அந்த இடத்துல களத்துல இறங்குறாங்க. அவங்களுடைய கலாச்சார யூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இவங்க இந்த கலாச்சார யூதர்கள் சொல்றவங்க எல்லாருமே நெத்தன்யாவுடைய குரூப், அதாவது தீவிர வலதுசாரிய குரூப் இவங்க எல்லாமே, அதாவது அந்த மதவெறி, அதாவது சொல்ல போனா இஸ்ரேலோட சங்கிகள் அவங்க எல்லாமே. அவங்களா இன்னைக்கு களத்துல போய் அந்த மீட்பு படையை பார்க்க போகும்போது தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. ஐயோ இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அந்த பாதிப்புகளை பார்த்து நீங்க அழுது புலம்பிட்டு இருக்காங்க. இப்படிதானே புலம்பினாங்க காசா மக்கள். காசா மக்கள் அழுதாங்களே, அவங்க சாப்பாடுக்கு கூட வழி இல்லாம, இருப்பிடத்துக்கான வழி இல்லாம எத்தனை வருஷ கணக்கில் அவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்ப அதெல்லாம் இந்த மதவெறியர்களுடைய கண்ணுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படிதானே காசா மக்களுக்கு வலிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மீட்பு படைக்கு வரக்கூடிய அந்த ஆர்த்தடாக்ஸ் ஜீவ்ஸ் எல்லாமே இந்த காட்சிகளை பார்த்து தலை அப்படியே மிரண்டு போய் நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இன்னைக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இந்த தாக்குதல்களை வெறும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தரப்புல இருந்தோ களத்துல இருந்து வரக்கூடிய செய்தி மட்டும் இல்ல, இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஊடகமா இருக்கக்கூடிய ஃபாக்ஸ் நியூஸை இன்னைக்கு பதிவு செய்யறாங்க. நேற்று இரவு முழுக்க இஸ்ரேல்ல தொடர் தாக்குதல், ஈரானுடைய மிசைல்ஸ் ஒவ்வொன்றுமே துல்லியமா வந்து தாக்குதல் நடத்துது, அவங்களுடைய ட்ரோன்கள் தாக்குதல் நடத்துது. இரவு முழுக்க மழை பொழிகிற மாதிரி குண்டு மழைகள் அங்க பொழிஞ்சிட்டு இருக்கு. அதுதான் அங்க முக்கியமான ஒரு செய்தி. இரவு முழுக்க அப்படியே வரிசையா நூற்றுக்கணக்கான மிசைல், 50 மிசைல் ஒரே நேரத்துல எல்லாமே வரிசையா வந்து விழுவுறதால அவங்களுடைய டிஃபென்ஸ் இந்த இடத்துல தோத்து போயிருது. எங்கள்கிட்ட அயன் டோம் இருக்கு, பெரிய டிஃபென்ஸ் மிஷின்லாம் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களே, எப்ப இந்த அளவுக்கு வரிசையா வந்துட்டு இருக்கு, எங்க உன் டிஃபென்ஸ் எங்க போச்சு? அப்ப இஸ்ரேலோட டிஃபென்ஸ் இந்த இடத்துல ஃபெயிலியரா இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இன்னைக்கு உலகளாவிய அளவுல இன்னைக்கு பேசப்பட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஈரான் இன்னைக்கு இஸ்ரேல் மேல ஒரு வெறித்தனமான தாக்குதல் இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. இப்ப ஈரானுடைய மிசைல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களுடைய ஆயுத பலம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத ஈரானே நேற்று நைட் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மிசைல் ஒன்று லான்ச் பண்றாங்க. அந்த மிசைலோட நேம் ஃபத்தா 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிசைல் ஒன்று அங்கிருந்து வெளியில அனுப்புறாங்க. அந்த மிசைல் அங்கிருந்து கிளம்பக்கூடிய நேரத்துல அந்த ஒட்டுமொத்த ஏரியாவுமே, அந்த மிசைல் கிளம்பக்கூடிய ஒட்டுமொத்த ஏரியாவுமே அப்படி மண்ணை பீச்சுக்கிட்டு கிளம்புறது, அந்த புகைகளை வெளியிட்டு கிளம்புறது, அந்த ஒட்டுமொத்த ஏரியாவே ஒரு நிலநடுக்க மாதிரி அவ்வளவு பெரிய அளவுல சீறிட்டு கிளம்புது. அப்போ இங்கிருந்து கிளம்பக்கூடிய இடமே இந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியாகவும் இப்படி பாக்குறதுக்கே அவ்வளவு பயங்கரமா இருக்கு அப்படின்னா அது விழக்கூடிய இடம் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்திக்கும். அப்ப இஸ்ரேல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகள் இருக்குல்ல, இது இந்த அளவுக்கு இவங்களோட மிசைலோட பவர் அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறது இது மூலமா புரிஞ்சுக்க முடியுது. அந்த மிசைல் ஒவ்வொரு மிசைலுமே நைட்ல அணிவகுப்பு மாதிரி வருது, ஈரான் முழுக்க அணிவகுப்பு மாதிரி வந்து ஈரான் ராணுவம் சார்பில் IRGC சார்பில் இந்த மிசைல் ஒவ்வொன்றுமே கொண்டு வரக்கூடிய காட்சிகள் அங்கிருந்து வருது. அதே மாதிரி ஈரான்ல இருந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ என்னன்னா, அமெரிக்காவுடைய ட்ரோன் எல்லாமே அந்த இடத்துல வந்துட்டு இருக்கா. நேற்று கூட F-35 சுட்டு வீழ்த்தினாங்க குவைத்துல. அந்த மாதிரி ஈரான் மேல தாக்குதல் நடத்தும் போது அதோட பல ட்ரோன்களை ஈரான் கவர்மெண்ட் சார்பில் சுட்டு வீழ்த்தி அது பல இடங்களை கீழே விழுந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி சுட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு அமெரிக்க விமானம், அந்த விமானம் அந்த இடத்துல கீழே விழுந்து அப்படியே மொத்தமா கீழே விழுந்து போய் செங்குத்தா அந்த இடத்துல போய் நிக்குது. ஈரான் நாட்டை சேர்ந்த மக்கள் அதை அப்படிக்கா போகும்போது அதை எடுத்து பாக்குறாங்க. ஓ, இதை வச்சுதான் அடிக்கிறாங்களோ, சரியான முரட்டடி வாங்கியிருக்கிறானுங்களே அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து பாக்குறாங்க. அந்த அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் எல்லாமே ஒரு விளையாட்டு பொருட்களா பார்க்கக்கூடிய அளவுக்கு ஈரான் துல்லியமா அவங்க மேல நடத்தக்கூடிய எல்லா தாக்குதல்களையும் பெரிய அளவுல முறியடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குன்னு ஈரான் மேல எந்த ஒரு தாக்குதலும் நடத்தப்படலாம் இல்ல. டெஹ்ரானுடைய பகுதியில் பெரிய அளவான பாதிப்புகள் சந்திச்சிட்டு இருக்கு. இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தக்கூடிய தாக்குதலால ஈரானுமே பெரிய அளவுல பாதிப்புகள் சந்திச்சு சென்ட்ரல் தெஹ்ரான், மத்திய தெஹ்ரானுடைய பகுதியில பெரிய அளவிலான பாதிப்புகள் ஒரு பக்கம் சந்திச்சிட்டு இருக்கு. தெஹ்ரான்லயுமே பல இடங்கள்ல எரிஞ்சி விழக்கூடிய அளவுக்கு, பொதுமக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் பெரிய அளவுல பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஈரானுமே பெரிய அளவிலான பாதிப்புகள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணுன்னா, இஸ்ரேல்ல அவங்களுடைய ஒரு சைரன் சத்தம் கட்டின உடனே ஓடி போய் பங்கருக்குள்ள ஒளியறாங்க. ஆனா நேற்று நைட்டு 2 மணிக்கு ஈரான்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோனா, ஈரான் மக்கள் ஒட்டு மொத்தமா அவங்க மஸ்ஜித் காம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய முக்கியமான ஒரு பள்ளிவாசல், அந்த இடத்துல நைட் 2 மணிக்கு எல்லாருமே ஒன்னு சேர்ந்து நாங்க நாட்டுக்கு ஒற்றுமையா நிக்கிறோம், இந்த நாட்டுடைய வெற்றிக்கு நாங்க நிக்கிறோம், இந்த நாடு என்ன முடிவு எடுத்தாலும் நாங்க அதை கட்டுப்பட தயார் அப்படிங்கிற மாதிரி நாட்டுடைய கொடியை கையில வச்சுக்கிட்டு நாட்டுக்கு நாங்க பக்கபலமா நிக்கிறோம் அப்படிங்கிற அவங்களுடைய ஆதரவை அவங்க நாட்டுக்கும் அவங்க நாட்டுடைய ராணுவத்துக்கு இந்த இடத்துல பதிவு செய்யறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, இப்போ இஸ்ரேல்ல களத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ, அங்க இருக்கக்கூடிய CNN பத்திரிகையோட ஒரு நிருபர் ஒருத்தர் அங்க இருக்கக்கூடிய பாதிப்புகளை அங்க பதிவு செய்யறாரு. இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள் எந்த இருக்குன்னு சொல்லி பதிவு செய்யறாரு.
உடனடியாக இஸ்ரேல் ராணுவம் போய் அவரை போய் பிடிக்கிறாங்க. ஏய், இந்த மாதிரி செய்தியெல்லாம் இங்கேருந்து போடக்கூடாது, நாங்கள் எதை சொல்கிறோமோ அந்த செய்தி தான் நீ போடணுமே தவிர இங்கே உள்ள பாதிப்பு ஈரான் இந்த அளவுக்கு அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நீ வெளியிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அவர் என்ன மாதிரி செய்தியை காட்டுறாருன்னா, இந்த இடங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, இங்க பாருங்க ரெட் அலர்ட் இந்த ஏரியாலாம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஈரான் தொடர்ந்து இந்த ஏரியாலாம் டார்கெட் பண்றாங்க, அந்த இடமெல்லாம் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் பதுங்குக்குழியில போய் ஒளிறாங்க அப்படிங்கறத அந்த போனை காட்டிக்கிட்டு அந்த செய்தியை பதிவு செய்யறாரு. உடனடியாக அவரோட போனை வந்து பிடுங்குறாங்க. அவரோட கேமரா வந்து மறைச்சிட்டு அந்த பத்திரிகையாளர் அந்த நிருபரை உடனடியாக அங்க வந்து கைது செய்யறாங்க. அப்ப தன்னுடைய பாதிப்பையும் வெளியில காட்ட மாட்டாங்க, அங்க களத்துல என்ன உண்மை அப்படிங்கறத உண்மையும் காட்ட மாட்டாங்க. ஏன்னா காசாவுல உலகத்திலேயே பத்திரிகையாளர்கள் அதிக அளவில் கொல்லப்பட்டது காசாவில் தான். இவங்களுக்கு பத்திரிகையோ மீடியாவோ கண்டா இவங்களுக்கு பிடிக்காது. பொதுவாகவே எங்கெல்லாம் இது மாதிரியான சர்வாதிகாரத்தான அரசியல் நடக்குதோ அவங்க யாருமே மீடியாவை பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாங்க. ஏன் எங்க ஜி ஆட்சிக்கு வந்து இந்த 12 வருஷம் ஆக போகுது, எங்க ஜி இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்ததில்லை. இந்த அடுத்த ஒருத்தர் இளைய தளபதி ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாரு, அவருமே பாருங்க இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேன் தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி கோழைகள் மட்டுமே பத்திரிகையாளர்களை சந்திக்க பயப்படுவாங்க. அந்த மாதிரி பத்திரிகையாளர்களுமே, அதுவும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே நீ இந்த செய்தியை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்பேற்பட்ட செயல்கள் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஜெருசலத்துடைய பகுதியிலுமே ஒரு தாக்குதல், ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல், ஜெருசலத்துடைய பகுதியில் பெரிய அளவிலான இரவு முழுக்க அங்க தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஜெருசலத்துடைய பகுதியில தான் பிஎம்ஓ இருக்கு, பிரதமருடைய அலுவலகம், அவங்களுடைய நாடாளுமன்றங்கள், அமைச்சரோட முக்கிய இடங்கள் இருக்கு. அந்த இடத்துல இரவு முழுக்க தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுது அப்படிங்கிற செய்தி வருது. ஓகே, இறுதியா பார்த்தோம்னா ஈரான்ல இருந்து இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அப்பாஸ் அரக்ஷி அவர் இன்னைக்கு அவருடைய எக்ஸ்பேஜில் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காரு. ஈரான்ல அந்த பள்ளிக்கூடத்துக்கு மேல ஒரு தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அந்த வெறி பிடிச்ச அந்த இனவெறி ஆட்டத்தை ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ல ஒரு தாக்குதல் நடத்தினானுங்க. அந்த ஒட்டுமொத்த தாக்குதல்ல 165 பெண் பிள்ளைகள் கொல்லப்பட்டாங்க. அந்த கொல்லப்பட்ட அந்த பிள்ளைகள் ஒரு வீடியோ காட்சி பார்க்க முடிஞ்சது. அங்க இருந்து மீட்புக்காக ஒரு பிள்ளையோட கை தெரியுது, அந்த கையை பிடிச்சி தூக்கலான்னு சொல்லி தூக்குறாங்க, வெறும் கை மட்டும் கையில வருது. அந்த அளவுக்கு அந்த மேல ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல், குழந்தைகள் மேல இவ்வளவு பெரிய வெறி பிடிச்ச தாக்குதல் நடத்தினாங்க. அந்த மரணித்த 165 குழந்தைகள், மரணித்தல்ல கொல்லப்பட்ட அந்த 165 குழந்தைகளோட சடலங்கள் இன்னைக்கு ஒரே ஏரியாவில் அடக்கம் செய்யறாங்க. அப்படியே வரிசையா குழிகள் தோண்டப்பட்டு அவங்க எல்லாருமே இந்த இடத்துல நாங்க அடக்கம் செய்யறோம். காசாவில் வெறியாட்டம் ஆடி முடிச்சுட்டு அடுத்து இன்னைக்கு ஈரான் மேல பொதுமக்கள் மேல இப்பேற்பட்ட வெறியாட்டங்கள், இனவெறி ஆட்டங்கள் இஸ்ரேல் ஆடிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தகவலை இன்னைக்கு ஈரான் தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தத்துல இந்த போர் மூலியமா இதுவரைக்கும் மரணித்த மக்களுடைய எண்ணிக்கை மட்டுமே ஈரான்ல மரணித்திருக்கக்கூடிய மக்கள் 787 பேர் ஈரான்ல இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு அல் ஜசீரா உறுதி செஞ்சிருக்காங்க இந்த ஒரு செய்தியை. அதனால போரை பொறுத்த வரைக்கும் 2 பக்கமே தாக்குதல் நடக்குது, 2 பக்கமே பாதிப்புகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பாதிப்புகளுக்கு மத்தியில பலியாகிறது என்னவோ பொதுமக்கள் மட்டுமே. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. அதே மாதிரி நம்ம முதல் கமெண்ட்ல நம்ம பேட்டை டிவியோட வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இருக்கு, அந்த லிங்க்ல இணைஞ்சு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சிட்டீங்கன்னா டெய்லி வரக்கூடிய அன்றாட செய்திகள், முக்கியமான செய்திகள் சம்பந்தமான தரவுகள் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துட்டு இருக்கோம். மறக்காம இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.